ஆக்டர் ரவி மோகன் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களுடைய மகள் பிரீத்தாவோட மேரேஜ்க்கு சிங்கர் கெனிஷா கூட சேர்ந்து ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே கார்ல வந்துட்டு போயிருந்த விஷயம் வைரலாகி பேசு பொருளா மாறி இருந்த நிலையில ரவி மோகன் அவர்களுடைய மனைவி ஆர்த்தி ரவி செமையா கோவப்பட்டு ரெண்டு பக்கம் உள்ள ஒரு அறிக்கையை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட மகன்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தேன். என் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் பழிச்சொற்களையும் மௌனமாக இருந்து தாங்கிக்கிட்டதுக்கு காரணம் என்னோட குழந்தைகளுக்கு தாய் மற்றும் தந்தையில் யாரை சூஸ் பண்ணுறதுன்ற குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான். 18 வருஷமா காதலோடையும் நம்பிக்கையோடையும் கைகோர்த்து நடந்த ஒரு மனுஷன் இப்ப கையை மட்டும் இல்ல தன்னோட பொறுப்புகள்ல இருந்தும் கை கழுவிட்டு போயிருக்காரு. பல மாசங்களா இந்த குழந்தைகளோட பொறுப்பை நான் மட்டும் தான் என் தோல்ல சுமக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவர் புதுசா ஒரு உறவை உருவாக்கிக்கிட்டதால பழைய உறவு அவருக்கு செங்கல் சுவர் போல தெரியுது. பணத்தை விட அன்புதான் முக்கியம்னு நினைச்சேன். இப்ப இங்க வந்து நிக்கிறேன். என்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு நான் மனைவியாவோ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணாவோ பேசல, குழந்தைகளோட நலனை காப்பாத்த நினைக்கும் ஒரு தாயா பேசுறேன். இன்னைக்கு நீங்க உங்க நிலையை உயர்த்திருக்கலாம், பெயரை கூட மாத்திருக்கலாம், ஆனா உண்மையை மாத்த முடியாது. சட்டம் முடிவு செய்யற வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல என்னோட பெயர் ஆர்த்தி ரவின்னு தான் இருக்கும். மேலும் என்ன அவரோட முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க. நான் அழுகல கத்தல, என்னோட பசங்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி ஆர்த்தி ரவி பேசியிருந்தாங்க. இதை பார்த்த பலரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்த நிலையில சிங்கரும் ஆக்டர் ரவி மோகனுடைய தோழியுமான கெனிஷா இதுக்கு மறைமுகமா பதிலடி கொடுக்குற வகையில ரீசெண்டா சில ஸ்டோரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. மொதல் ஸ்டோரியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லட்சியவாதிகளுக்கு உண்மையிலேயே 2 வழிகள் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒண்ணு ஆதரவான துணையோட இருக்கிறது, இன்னொன்னு துணையே இல்லாம இருக்கிறது. இதுல ஆக்டர் ரவிக்கு ஆதரவாகவும் ஆர்த்தி ரவிக்கு எதிராகவும் சொல்லப்போனா அவங்கள தாக்கி பேசுற மாதிரி தான் தெரியுது. மேலும் இப்ப இருக்கிற நிலையில திருப்தி அடையாதவங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமா இருக்கும்னும், இது தொடர்ந்து கடைசியா ஒரு ஸ்டோரியில நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நம்பும் போது அந்த விஷயத்த பார்த்தது போலவே பேசுவீங்க, என்ன நம்புங்கன்னு சிங்கர் கெனிஷா சொல்லியிருக்காங்க.